ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஐ வாண்ட் டு பிரிண்ட் திஸ் இஸ் ராம்ஸ் பென்சில். ஆல்சோ ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஹி செட் த கிளாஸ் இஸ் எக்ஸலண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்றது? பிரிண்ட் அதை அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறேன். வித்தின் சிங்கிள் கோட்ஸ் இதை நான் காப்பி பண்ணி போடுறேன். திஸ் இஸ் ஷோயிங் an error. ரைட். அடுத்த இது போடுறேன் நான். பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் அடுத்த லைன்ல இருக்கிறத நான் காப்பி பண்ணி போடுறேன். இதுவும் எரர் தான். ஸோ மேபி இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும். செகண்ட் லைனும் எரர் தான். அப்போ என்ன பண்றது? இது எப்படி நம்ம சால்வ் பண்றது? எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா சிங்கிள் கோட்ஸ் ஹேஸ் அ மீனிங். இங்க டபுள் கோட்ஸ் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அதுவும் வந்து இட் ஹேஸ் அ மீனிங். என்னோட ஸ்டேட்மெண்ட்ல இட் ஹேஸ் அ மீனிங். அவுட்புட்ல எனக்கு இது வரணும். அதை எப்படி நான் கொண்டு வரது? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றது சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், சிங்கிள் கோட்ஸ்ல முடியணும். இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் ஆனா டபுள் கோட்ஸ்ல முடியணும். இந்த ரூல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்னு டபுள் கோட்ஸ்ல சொல்லலாம், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்ல சொல்லலாம். அதர் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C#, ஜாவா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல தான் சொல்லணும், சிங்கிள் கோட்ஸ்ல சொல்ல முடியாது. சிங்கிள் கோட்ஸ்ல போடுறது கேரக்டர் மட்டும் தான் போட முடியும். பைத்தான்ல மட்டும்தான் ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்ஸ்ல போடலாம். ஓகே. இதுல இந்த திஸ்க்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ராம்ஸ் பென்சில்ல ராம்க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் கோட் வந்தது. அதனால இந்த ஸ்ட்ரிங் இங்கேயே முடிஞ்சிருச்சு. வாட் எவர் தட் கம்ஸ் ஆஃப்டர் இஸ் எக்ஸ்ட்ரா. இது வந்து எக்ஸ்ட்ரா. இத எப்படி இத எடுத்துக்கிறது அப்படின்றது பைத்தானுக்கே தெரியல. சின்டாக்ஸ் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரிங் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க பக்கத்துல என்ன போட்டாலும் அது எக்ஸ்ட்ரா தான் இல்லையா? சோ அதனாலதான் பைத்தான் வந்து இதை எரர் சொல்லுது. இதை ரன் பண்ண முடியாது. ஓகே. முதல் லைன்ல அது பிரச்சனை. செகண்ட் லைன்ல அதே மாதிரி பிரச்சனை தான். டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இந்த ஸ்ட்ரிங் இங்கே முடிஞ்சிருச்சு. நடுவுல இங்க இருக்கிறது என்ன அப்படின்றது பைத்தானுக்கு தெரியல. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பிரச்சனை தான். இது எப்படி சால்வ் பண்றது? எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகணும், டபுள் கோட்ஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸை எஸ்கேப் பண்ணணும். இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்றதுக்கு இதை எஸ்கேப் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்றது? இந்த சிங்கிள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பைத்தானுக்கு வந்து சொல்லணும், இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட எண்டிங் கேரக்டர் கிடையாது, அது வந்து அப்பாஸ்ட்ரஃபி, அது நீ அப்படியே தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு சொல்லணும். அது எப்படி சொல்றது? இங்கே ஒரு ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் போட்டோம்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த வெள்ளை கலர் டெக்ஸ்ட் எல்லாம் இருந்தது இல்லையா? இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒயிட் கலர்ல இருந்தது. இப்ப நான் ஸ்லாஷ் போட்டேன்னா எல்லாமே நார்மல் ஸ்ட்ரிங் கலருக்கு வந்துருச்சு. சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர், அதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இது ஸ்ட்ரிங்கோட எண்டிங் கிடையாது. ஸ்ட்ரிங்கோட எண்டிங்னு அசியூம் பண்ணாத, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணு. அது எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போடணும். அடுத்த இதுல ஸ்ட்ரிங் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கே முடிஞ்சிருச்சு. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஆனா இந்த டபுள் கோட்ஸ் எனக்கு அவுட்புட்ல அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி சொல்றது? அதுக்கு இன்னொரு ஸ்லாஷ் இங்க ஆட் பண்ணணும். ஒரு ஸ்லாஷ் இங்க ஆட் பண்ணணும். அப்போ இந்த டபுள் கோட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இன்னும் கூட எரர் சொல்லுதே, வேற என்ன தப்பு பண்றோம்? லாஸ்ட்ல 2 டபுள் கோட்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? அது வேணும்னா அங்க அது பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போடணும். எங்க போடணும்? இங்க போடணுமா, அடுத்தது போடணுமா? இங்கதான். ஓகே. சோ இது கரெக்ட். ஏன்னா அந்த டபுள் கோட்ஸ் வந்து டபுள் கோட்ஸாவே பிரிண்ட் ஆகணும். சோ திஸ் இஸ் ரைட். ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு தேவையான அவுட்புட் வந்துச்சா? சிங்கிள் கோட்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு, டபுள் கோட்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. So we have escaped a single quote and also we escaped
டபுள் கோட்ஸ். ஓகே, இந்த மாதிரி போட்டு எஸ்கேப் சீக்வன்ஸ் போடலாம். இதுல எஸ்கேப் சீக்வன்ஸ் இல்லாமே இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் திஸ் இஸ் ராம்ஸ் பென்சில். இதுல சிங்கிள் கோட்ஸ் தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள போடலாம். ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல டபுள் கோட்ஸ் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால அதை சிங்கிள் கோட்ஸ்ல போடலாம். இப்படி போட்டா எஸ்கேப் சீக்வன்ஸ் இல்லாமே ஒர்க் ஆகும். வந்துச்சா இல்லையா? இன்னும் ரன் ஆயிட்டே இருக்கு. சேவ் த ஃபைல். ஓகே, அதே அவுட்புட் தான் வந்துச்சு, எஸ்கேப் சீக்வன்ஸ் போடாம வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி நான் சிங்கிள் கோட்ஸ் போடும் போது ஒர்க் ஆகல, இப்ப டபுள் கோட்ஸ் போடும் போது மட்டும் எஸ்கேப் சீக்வன்ஸ் இல்லாம எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ரூல் என்ன? டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல முடியணும், சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல முடியணும். ஸோ இங்க நான் டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த டபுள் கோட்ஸ் எண்ட்ல தான் வருது. ஸோ நடுவுல இருக்கிற எல்லாத்தையும் பைத்தான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட கண்டென்ட்டா தான் கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல தான் முடியணும். இங்க சிங்கிள் கோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, அந்த சிங்கிள் கோட்ஸ் அடுத்த சிங்கிள் கோட் எண்டிங்ல தான் இருக்கு. ஸோ நடுவுல இருக்கிறது எல்லாமே இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே ரைட். இப்போ எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இத ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன்ல வரணும். ரெண்டு ஒரே தான், ஓகேவா? எஸ்கேப் சீக்வன்ஸும் போட்டுக்கலாமே. இது வந்து ரெண்டும் ஒரே ஸ்ட்ரிங் தான், சரியா? இத இங்க போட்டு எனக்கு இப்படி போட்டு நான் ரன் பண்ணணும். ரன் பண்ணா ஒரே லைன்ல வரும் இல்லையா? he said the class is excellent, nice. ஆனா எனக்கு இந்த he saidன்றது அடுத்த லைன்ல வரணும். இப்படி போட்டா வருமா? வராது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் முதல் லைன் நம்பர் 4 இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சார் ஸ்லாஷ் போட்டா வரும் சார். வெரி குட். சோ அடுத்த லைன் போனோம்னா இப்படி என்டர் அடிச்சோம்னா பைத்தானுக்கு இது என்னன்னு தெரியாது. லைன் நம்பர் 4 இன்கம்ப்ளீட்டா இருக்கு, லைன் நம்பர் 5 என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்றதே அதுக்கு தெரியல. சோ திஸ் வில் நாட் ஒர்க். அப்போ இது அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணணும், ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஸ்லாஷ் என். நம்ம நார்மலா இப்படி என்டர் அடிச்சோம்னா அடுத்த லைனுக்கு போகுது இல்லையா? பட் தட் இது பைத்தானுக்கு தெரியாது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அப்படி அடுத்த லைன்ல ஸ்பிளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு என்டர் அடிக்கணும் அப்படின்றது நம்ம பைத்தானுக்கு சொல்றோம். How are we saying that? ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என் போட்டோம்னா இது ஒரு நியூ லைன் கேரக்டர், அப்போ இதை அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு அப்படின்றது நம்ம பைத்தானுக்கு சொல்றோம். ஓகேவா? சோ இப்ப அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்றத ஸ்டார்டிங்லயே பிரிண்ட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி பிரிண்ட் பண்ணு, செகண்ட் லைனை கொஞ்சம் தள்ளி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன போடலாம்? ஸ்லாஷ் டி போடலாம். ஓகே, ஸ்லாஷ் டி-னா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? டேப். டேப். ஓகே, ஸ்லாஷ் டி-ன்றது டேப். டேப்ன்றது கேப்ஸ் லாக்குக்கு மேல ஒரு கீ இருக்குல்ல, அதுதான் டேப். ஸ்லாஷ் என்ன்றது என்ன கீ? நியூ லைன். கீபோர்ட்ல என்ன கீ? என்டர். என்டர் கீ. ஸ்லாஷ் டி-ன்றது டேப் கீன்னு சொன்னேன், ஸ்லாஷ் என்ன்றது என்டர் கீ, அவ்வளவுதான். சோ இப்போ நான் ஸ்லாஷ் டி போட்டேன் அப்படின்னா இந்த he said அப்படின்றது வந்து கொஞ்சம் தள்ளி வரும். டேப்ன்றது பொதுவா 4 ஸ்பேஸ், அதுதான் ஒரு டேப். எனக்கு இந்த முதல் லைனும் கொஞ்சம் தள்ளி வரணும், என்ன பண்ணலாம்? திஸ்ன்றதுக்கு பக்கத்துல வந்து ஸ்லாஷ் டி போடணும். ஓகே, சோ இங்கே ஒரு ஸ்லாஷ் டி போடணும். ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் என் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல தான் போடணுமா இல்லைன்னா எண்டிங்ல தான் போடணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது.
எங்க வேணா போட்டுக்கலாம். நடுவுல எனக்கு வந்து இங்க தேவைன்னா இங்கேயும் நான் போடலாம் ஸ்லாஷ் டி. நமக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். இட்ஸ் அப் டு அஸ். இங்கதான் போடணுமா அங்கதான் போடணுமா அதெல்லாம் கிடையாது. யூஸ் இட் வேர் எவர் யூ வாண்ட். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். இதுல கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகே. ஸோ ஸ்லாஷ் என் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்லாஷ் ஆர்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இன்னும் சில எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்றது பொதுவா நம்ம யூஸ் பண்றது ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஸ்லாஷ் போடுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதை தவிர சில எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்றத நீங்க நெட்ல படிச்சு பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா யூஸ் பண்றது ரேர் தான். இப்ப நான் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? சோ என்ன இருக்குன்றது படிச்சு பாருங்க. படிச்சு பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே.